ஹஜ் பயணத்துக்கான கட்டணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் ஹஜ் பயணிகளின் பயணத்தில் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு இந்த சிக்கலுக்கு தீர்வு காண தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தி. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், விவரங்கள். ஹஜ் பயண சிக்கல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அரசை வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றி மேலதிக தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக புனித ஹஜ் பயணத்தை பொறுத்தவரையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கான குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்வார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு தனியார் ஹஜ் சேவை நிறுவனங்கள் மூலமாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள 52,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதாவது இந்தியாவிலிருந்து தனியார் ஹஜ் சேவை நிறுவனங்கள் மூலமாக பயணம் மேற்கொள்ள 52,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கான அந்த தங்குமிடம், அதாவது மினாவில் அவர்கள் தங்குமிடம் உறுதி செய்யப்படாத காரணத்தினால் அவர்கள் பயணமானது கேள்விக்குறியாகி உள்ளது. அவர்கள் இங்கிருந்து செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் இதன் காரணமாக அந்த ஹஜ் பயணம் மேற்கொள்ள செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பிரைவேட், அதாவது அந்த தனியார் நிறுவனங்கள் அந்த ஹஜ் பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலால், அதாவது தனியாருக்கான ஒதுக்கீட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கலானது அந்த யாத்திரிகர்கள், அதாவது புனித பயணம் மேற்கொள்வதற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அதிகாரிகளுடன் பேசி இதற்கான விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.